எல்லாத்தையும் விடுங்க. அத்தனை என்கிட்ட ஒரு 1000 போட்டோஸ் இருக்கு. அந்த 1000 போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் டெய்லி ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பார்த்துருப்பீங்க. அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா? இத்தனைக்கும் பாதி செல்ஃபிஸ் வந்து அவர் தான் எடுப்பாரு. எங்கேயாவது நாங்கள் ரெடி ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர் தான் ஃபோன் எடுப்பாரு. ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்வாரு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாது. அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும், மாத்தி பேசக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாரு. அங்க ஒன்று சொல்றாரு, வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்படிலாம் வந்து பேசுறாரு. நான் இப்போ வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் கெட்டு போயிடும், அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்போ 10 பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவ. கேட்டா பிஸ்னஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா? உன் குழந்தை NICUல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா? விடவே விடாது.